நான் வந்து கண்ணன் நகர்ல இருக்கேங்க. இப்போ வந்து நான் ஏடிஎம்கே வந்து டிஎம்கேல வந்து இணைஞ்சிருக்கேன். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க ஏரியாக்குள்ள நான் வந்து 27 வருஷமா ஏடிஎம்கேல இருந்தவன். இப்போ வந்து நான் மாறி இருக்கேன். அப்படின்னா என்னோட இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த விதமான கிடையாது. நான் பார்த்தது அளவுக்கு பூரா என்ன செய்ய பின்னாடி தான் எல்லாம் போயிட்டு இருக்கு, முன்னாடி வரதுக்கு வழி இல்லை. அதனால என்னன்னா, இப்ப மக்கள் வந்து எல்லாம் கொந்தளிச்சு போய் எந்த விதமான இதுவுமே கிடையாது. நான் எல்லாமே இந்த பக்கமே சேர்ந்துக்கிறேன், நான் ஏடிஎம்கே பக்கமே சேர்ந்து டிஎம்கே பக்கமே சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்து என்ன சொல்றாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, கதவை தட்டுனா செவுத்த தட்டுனா பூரா ஊழல் ஊழல் ஊழல்ன்றாங்க. அப்ப இந்த 10 வருஷம் ஆண்டு யார் இருக்காங்க இந்த ஊழல்ல? அது வந்து தெரிஞ்சு கொள்ளணும். அது தெரியாம மக்கள் வந்து என்ன சொல்றாங்க, பல பேரு நான் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். இந்த 1000 ரூபாய் கொடுத்தோம், 1000 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு, 1000 ரூபாய் கொடுத்தோம் 1000 ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னு. என்ன 1000 ரூபாய் கொடுத்தாரு? 1000 ஒரு நாளைக்கு ஒரு பைசா கணக்கா? இப்ப 2500 ரூபாய் கொடுத்துட்டு என்ன சொல்றாரு, அது வந்து கொரோனாவுக்கு வர வேண்டிய காசை இப்ப வந்து இதுல கொடுத்துட்டு நான் தான் எல்லாமே அப்படின்னு சொன்னா அது எதுல சேர்ந்ததுன்னே தெரியல. ஆனா வந்து கரெக்டா என்ன சொல்றாரு, ஊழல் செய்யறது பூரா எடப்பாடி, ஆனா பேர் வர்றது பூரா டிஎம்கேல. எப்படி அது யார் ஏற்றுப்பா? அந்த காலத்துல இன்னும் கொஞ்ச நாள் தான் உன்னோட ஆட்டம்லாம் கரகாட்டம்லாம் ஆடி அமைஞ்சு நின்று போயிடும். அந்த ஆட்டத்தை பார்க்கத்தான் நாங்க இருக்கப்போ. இன்னொரு 3 மாச காலம் தான். ஓட ஓட விரட்டி விரட்டி அடிக்கல, அப்ப தெரியும் மக்களோட இது எப்படின்னு. நீ வந்து இப்ப காலில் விழுந்து கையில விழுந்து வந்திருக்க, நாங்க நேரடியா வந்தோம், தெரியுதா? அதனால வந்து மக்களை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து கார்த்தி சார் வந்து இந்த இடம் ஏரியாவுக்கு வந்ததுல இருந்து எங்களுக்கு ஒரு அளவு பரவாயில்ல. அவர்னால முடிஞ்ச அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனா இந்த வந்து கண்ணன் நகர் சிவகங்கை யார் கூப்பிட்டாலும் வர்றேன், உங்களுக்கு என்ன வேணாலும் நான் செய்யறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அவர் வந்து இன்னைக்கு வரலாம், எந்த விதமான பிரச்சனைக்கு இல்லை. ஆனா வந்து எங்க பகுதியில் வந்து 59 வார்டுக்கு வந்து கார்த்தி சார் வந்து எல்லாம் யார் குழந்தை விட்டா கூட அதை ஏற்று கேட்கிறேன்றாரு. அப்படி இருக்கும்போது எந்த பக்கம் போவாங்க? நீ பின்னாடி வந்து ஒரு ரேஷன் கடைக்கு போனா ஒண்ணுமே இல்லை, நாளைக்கு வாங்க, அடுத்த வாரம் வாங்க. ஏன் எங்க போச்சு அந்த இதெல்லாம், அந்த கார்டுக்குள்ளதெல்லாம் எங்க போச்சு? வேணுங்கள? அதுவும் கிடையாது. ஆனா சீனிவாசன் என்ன சொல்றாரு, அவரு தான் எல்லாமே நான் பாத்துக்கிறேங்க அப்படிங்கிறாரு. அவருக்கு என்ன இருக்கு, என்ன இருக்கு அவருக்கு செய்யணும்? மக்கள் வேணும் செய்யறாரு. இந்த 10 தடவை வந்துட்டு போயிருக்காரு எம்எல்ஏ. அவர் வந்து ஏன் அவர் வரணும்னு என்ன அவசியம்? அவர் வந்து யார் வந்து கூப்பிட்டாலும் வராது. எந்த வசதி இல்ல, டிச் வசதி இல்ல, தண்ணி வசதி இல்ல. 15 நாளைக்கு ஒருக்க தண்ணி, 10 நாளைக்கு ஒருக்க தண்ணி. அவன் தண்ணி போட தண்ணி போட மாட்டான், அவன் தண்ணி போட்டான் தண்ணி விட மாட்டான், எதுவும் கிடையாது. அவன் தண்ணி போட்டு படுத்துட்டான், நம்மளுக்கு தண்ணி வராது. நம்ம எப்படி தண்ணி வரும்? நைட்டு 2 மணிக்கு விடுவான். ஏன்? அவன் தண்ணி போட்டு படுத்துருப்பான், மல்லாந்துருப்பான், தண்ணி விட மாட்டான். அவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சு தண்ணி விடுவான். அப்படி மாநகராட்சி அந்த மாதிரி கோளாறு நிக்குது, தலைகள் தான் ஊத்திட்டு இருக்குப்பா. அப்படி இருக்கும்போது எப்படி ஆகும்? மக்கள் பூரா நொந்து நூலாயி ஒண்ணும் இல்லாம போயிட்டாங்க. நீங்க வந்து நிமிர்ந்து நடக்கலாம்.